மட்டன் சிக்கனில் மட்டும்தான் பிரியாணி நல்லாயிருக்கும்னு யார் சொன்னது? ஒரு சூப்பர் டெலிஷியஸான வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் இருக்கும்போதே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்துட்டு அப்புறம் புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா தனியாக பாயில் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா, இது ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்க்குறதாலே உங்கள் பிரியாணி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சமைச்சாலும் உங்கள் குக்கிங்கோட டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ண ஆயிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை க்ரஷ் பண்ணி நான் வந்து பாதி அளவு வந்து சேர்க்குறேன், பாதி வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம். அதுக்கப்புறம் பன்னீரும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பீஸ் சார்கோல் வச்சுட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ பிரியாணி கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். மெயின் டைம் இன்னொரு பாத்திரத்தில் ரைஸும் வந்து வேக வச்சுருங்க. இப்போ ஒரு தண்ணி நல்லா கொதிச்சதும் தண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பு கறிக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக ஷாய் ஜீரா. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி சேர்த்து ஒரு 4 மினிட்ஸ் நல்லா இதை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி வச்சிடுறேன். ரைஸ் ஒரு 70 to 80% குக் ஆனதுக்கப்புறமா இதை வடிச்சிருங்க. இப்போ அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரேவியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ண ரைஸை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே சாஃப்ரான் மில்க் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்யும் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை இதுக்கு மேலே வந்து தூவிடுங்க. இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே தூவிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் பழைய தோசைக்கல் வச்சு இதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல கமன்ட்டு ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணி விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ரைஸ்லாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.